உற்சாகமாய் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அப்படியே முழந்தால் படிடுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோமாறுமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அனைவரும் எழுந்து கொள்வோம். நம்ம ஆண்டவர் நற்கருணையிலே நமக்காக வந்திருக்கிறார். நற்கருணையில் வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை நம்ம ஆராதித்து போற்றுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை போற்றுவோம். உற்சாகமாக கரங்கள் தட்டி ஆராதனை செய்கின்றேன், நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கின்றேன், நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன், நான் ஆராதனை செய்கின்றேன்.
ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் முடவர்க்கு சுகம் கொடுத்த எந்தன் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் தொழு நோய்க்கு சுகம் கொடுத்த எந்தன் தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன் 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 ஆராதனை செய்கின்றேன் நான் ஆராதனை செய்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, அவன் மீது அவன் மணிமுடி ஒளி வீசும். அவன் மீது அவன் மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே ஏன் மணிமுடி ஏன் மேல ஒளி வீச, ஆண்டவரே ஏன் மணிமுடி ஏன் மேல ஒளி வீச, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இறங்குங்க. என் மணிமுடி என் மேல் ஒளி வீச, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இறங்குங்க. என் மணிமுடி என் ஏன் தலை மேல ஒளி வீச, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இறங்குங்க. முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்பதை காண்பிக்கும் பொருட்டு அப்படியே முழங்காலிட்டு தேவ சமூகத்திற்கு முன்பதாக, ஐயா என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையும் உங்க பரிபூரண ஆளுகைக்கு தருகிறேன். ஏன் மணிமுடி ஏன் தலையில ஒளி வீசுறத
என்னுடைய கண்கள் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும். மீதியான நேரங்கள் உம்முடையவைகளாய் இருக்க என்னை பரிபூரணமாய் உடைய சமூகத்திலே தந்திருக்கிறேன். ஏன் மணிமுடி, ஏன் சிரசிலே ஒளி வீச எனக்கு உதவி செய்யும். என் தாயின் கருவில உருவான நாள் முதலாய் என் கண்கள் உமை கண்டிருக்கிறதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்தினேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே செய்யா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே ஏசையா, தரிசனம் உருவானதே. ஆமாண்டவரே, என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரே. என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாய் என்னை காத்து நடத்தி வருகிறவரே, நன்றி ஐயா. என்னை உம்முடைய கண்கள் என் கருவிலை கண்டதை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மணி முடிய நான் கண்டுகொள்ள என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. என் சிரசிலே நீர் வைத்திருக்கக்கூடிய மணிமுடி எதுங்கிறத இஸ்ரேலர்களுடைய மணிமுடியாய் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் இருந்துச்சு, கானான் நாடு இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு மணிமுடியாய் அவருடைய நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு. என் சிரசுல நீங்க வைத்திருக்கக்கூடிய மணிமுடி என்னங்கிறத கண்டுகொள்ள என் இருதயத்தை திறந்தருளுவீராக. அதை இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை நடத்துங்க. மனித சுயங்களுக்கும் மனித புத்திகளுக்கும் மனித ஆலோசனைகளுக்கும் மனித அறிவுகளுக்கும் என்னை விலக்கி எங்களுடைய செட்டைக்குள்ளாய் வைத்து காத்துக்கொள்ளும். மீதியான நேரங்கள் உம்முடையவைகளாய் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அழுகை செய்வீராக. மனித சப்தத்தை அல்ல, தேவ சப்தத்தை கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, லேவியர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லேவியர் புத்தகம் 26:12. உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நான் அவர்கள் நடுவே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நீங்கள் என் மக்கள். வேதத்துல அந்த தொடக்க நூல்ல இருந்து திருவெளிப்பாட்டு வர பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல்வேறு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒவ்வொரு சிறப்பிற்குரிய மனிதர்களை நாம் பார்க்க முடியும். நம்ம தொடக்க நூல்ல பார்த்தோம் ஆபிரகாம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் மக்கள். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ரஹாம், இஸ்ரேல் மக்கள், நீதி தலைவர்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீதி தலைவர்கள்ல கிதியோனுங்கிற ஒரு மனிதன். இந்த கிதியோன் அப்படிங்கக்கூடிய மனிதனை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது 7:20 வாசிங்க. நீதி தலைவர்கள் 7:20. நீதி தலைவர்கள் புத்தகம் 7:20. கடைசி என்ன சொல்றது? ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று நினைக்கும். ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாழ். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஆண்டவருக்காக ஒரு வாழ், கிதியோனுக்காக. அப்ப கிதியோனிடத்தில் இருக்கக்கூடிய வாழ் யாருடைய வாழ்னா ஆண்டவருடைய வாழ். அப்ப கிதியோன் அப்படி என்ன அர்த்தம்? கிதியோன் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கிதியோனோடு இருக்கிறார். கிதியோன் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கிதியோனோடு இருக்கிறார். இதுதான் அந்த நீதி நீதி தலைவர்கள் புத்தகத்துல இருக்கக்கூடிய கிதியோனுடைய. அந்த கிதியோன் மேல ஒரு மணிமுடி இருந்துச்சு. அது என்ன மணிமுடி? கிதியோன் அப்படிங்கக்கூடிய மனுஷன் எப்படி இருந்தான்னா ஒரு நேரத்துல மிதியானியர்களுக்கு பயந்து ஆலையினுடைய ஒதுக்குப்புறமாய் கோதுமையை அடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் கிதியோன். மிதியானியர்களுக்கு பயந்து ஒடுங்கி போய் அந்த ஆலையில கோதுமை அடிச்சுட்டு இருக்கிறான். அவனை தூதர் மூலமா ஆண்டவர் சந்திக்கிறாரு. கிதியோன் சொல்றாரு, நான் எப்படி இல்ல, நான் உன்னைத்தான் முன்குறித்திருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க, எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்துல இவ்வளவு போராட்டம் இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் இருக்குது, எனக்கே குழந்தை இல்லை, என் பிள்ளைகளுக்கே கல்யாணம் ஆகல, எனக்கே கடன் பிரச்சனை, எனக்கே நோய், எனக்கே பலகீனம், நான் எப்படி என்ன எப்படி ஆண்டவர் அழைச்சிருப்பாரு, நான் எப்படி ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவானா இருக்க முடியும், என்னை கொண்டு ஆண்டவர் என்னுடைய எதிர்காலத்தில் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்படிங்கிற நிலைமையில எண்ணிக்கையிலே அந்த எண்ணம் உடையவர்களாக நீங்கள் ஒருவேளை இருந்தீர்களே என்று சொன்னால், உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மணிமுடி உண்மையானது. அந்த மணிமுடியை ஆண்டவரே, அந்த மணிமுடியை நான் கண்டுகொள்ள என் இருதயத்தை திறந்திரலும் சொல்லி கேளுங்க. பயந்து கொண்டிருந்த மனிதன் ஆண்டவர் கிதியோனை வைத்த ஒரு படையை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்றதுக்கு நேரம் இல்ல, டைம் ஆயிடுச்சு. அந்த கிதியோனை வைத்துக் கொண்டு ஆண்டவர் படையை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கிதியோனை கொண்டு அந்த படை வீரர் 300 பேரை இது பண்ணுவாரு. அவங்க கையில பெரிய போர்க்கருவிகள்லாம் இருக்காது, மிகப்பெரிய மிதியானியர்களின் கூட்டம். எதுவுமே இல்லாம வெறும் இதை வச்சு மண்சட்டியும் தீயவட்டியும் வச்சுக்கிட்டு எதிரிகளை துரத்துவார்கள். அதை போய் வீட்டுல படிச்சு பாருங்க, ரொம்ப இதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த கிதியோனுடைய வாழ், ஆண்டவருடைய வாழ்னு சொல்லக்கூடிய ஒரு மணிமுடி கிதியோனிடத்தில் இருந்தது நீதி தலைவர்கள் புத்தகத்துல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாமுவேல் புத்தகத்துல தாவீதினுடைய மேல ஒரு மணிமுடி இருந்துச்சு. தாவீதை பத்தி நம்ம நிறைய தெரியும், கேட்டிருக்கிறோம். தாவீது சாதாரணமான ஒரு மனிதன். தாவீது எப்படி இருந்தவர்? ஒரு நேரத்துல
ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் அரசனாக வைத்தார், ஏற்படுத்தினார். இந்த அரசனாக ஏற்படுத்தின அந்த தாவீது தன்னுடைய நிலைமையை மறந்து பாவம் செய்து விழுந்து போனார். ஆனாலும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அதெல்லாம் வேற. ஆனா நீங்க வேதத்தினுடைய பகுதிகளில் சொல்லப்பட்ட மனிதர்கள்ல நீங்க யாரனாலும் எடுத்து பாருங்க, ஆண்டவர் ஒருத்தரை மட்டும்தான் சொல்லியிருப்பாரு, தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். பிரியமானவன் என்கிற மணிமுடி, ஆண்டவருக்கு பிரியமானவன் என்கிற மணிமுடி தாவீதினுடைய மேல இருந்துச்சு. சாமுவேல் புத்தகத்துல பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமானவன் என்கிற மணிமுடி தாவீதிடத்துல இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எலியா என்கிற ஒரு மனிதர். எலியா யாரு? ஒரு இறைவாக்கினர். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல ஒரு எளிமையான மனிதர். இதான் நம்ம வசனம். இன்னொரு மொழிபெயர்ப்புல எலியா நம்மை போல பாடுகள் உள்ள மனிதன். அப்ப எலியா ஒரு சாமானியமான ஒரு மனிதர். அந்த எலியா ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர். எந்த அளவுக்கு வைராக்கியம்? 450 போலி இறைவாக்கினர்களை கொன்று குவித்து ஆண்டவருக்கு உண்பதாக ஆண்டவரே கடவுள், யாவே இறைவன் என்று சொல்லி வானத்திலிருந்து நெருப்பை விளைவித்து ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் சொல்லி நிரூபித்த ஒரு இறைவாக்கினர். எலியாவை போல நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு உங்க கடவுளா ஏன் கடவுளா நிரூபிடான்னு சொல்லி நிரூபித்து காட்டிவிட்ட மனிதன் எலியா. அந்த எலியா எங்க போயிருந்தான்? அதே எலியா அடுத்த நாள் எங்க உட்கார்ந்திருந்தான்? உயிருக்கு பயந்து போய் ஓடி போய் உட்கார்ந்து. உயிருக்கு பயந்து போய் ஓடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு, காகத்தை கொண்டு உணவு கொடுக்கிறாரு. அப்போ ஒரு நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருந்த நிலைமையில ஒரு தூதனை கொண்டு எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் அந்த தூதன் மூலமா ஆண்டவர் சொல்லுவாரு, எலியா நீ எழும்பு, நீ செல்ல வேண்டிய தூரம் என்ன அதிகம். இதெல்லாம் ஏன் உங்களை கேட்க வைக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுடுங்க. நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். எலியாட்ட சொல்றாரு. எலியா எழும்புறான், விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க எங்க நடந்துச்சு தெரியும் நமக்கு. விதவை வீட்டுல என்ன நடந்துச்சு? அவ சாப்பிட்டு செத்து போகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. மாவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எலியா போறாரு, போய் எனக்கு இருக்க மாவுல முதல்ல ரொட்டி கொண்டா, இவ்வளவு வழி இல்லாம வந்துட்டானா என்ன செய்யன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த விதவையினுடைய வீட்டுல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, நம்ம பார்க்கிறோம். அப்ப எலியா அது மட்டும் இல்ல, அந்த தூதன் சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த தூதன் சொல்லும்போது சொல்லுவாரு, எலியாவை பற்றி குறித்து சொல்லும்போது, 1 அரசர் 19:15 வாசிங்க. 1 அரசர் 19:15-16. அவரிடம் திரும்பி செல், ஆசவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். 1. அடுத்து ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். அரசனாக திருப்பொழிவு செய்ய வேண்டியது எங்க கிடக்கான்? உயிருக்கு பயந்துகிட்டு கிடக்கான். 2வது வேலை கொடுத்தாச்சு. எப்படிப்பட்ட வேலை? அரசர்களை திருப்பொழிவு செய்யக்கூடிய அதிகாரம். அடுத்து 3வது எலிசா யாரு? எலியாவுக்கு அடுத்து எழும்பின ஒரு இறைவாக்கினர். அந்த எலிசாவை, ஒரு இறைவாக்கினரை
நீ போய் அபிஷேகம் பண்ணு. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். எந்த நிந்தைகள், எந்த அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வெளியே நான் பெரிய ஆளா என்னை காண்பித்துக் கொள்ளலாம், ஆனால் என் இருதயத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற பயம், வேதனை, கலக்கம் என்ன, கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழும்பு, எழும்பு. ராஜாக்களை, அரசர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிலான ஒரு உயர்வு உன் சிரசிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இறைவாக்கினர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, பவுல் திருச்சபை வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு மனிதர் பவுல். ஒரு நேரத்தில் சவுலா இருந்தாரு, ஒரு நேரத்தில் சவுலா இருந்தாரு, பவுலா மாறினாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கின மனிதர்களை வெட்டி விடுவதற்கு எழும்பி நின்ற மனிதன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவுக்காக ஓடின ஒரு மனிதன், இயேசுவுக்காக எவ்வளவோ போராடுவதற்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட ஒரு மனிதன் பவுல். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பவுலினுடைய கைக்குட்டை அற்புதத்தை செய்தது. வாசிங்க, எடுத்து வாசிங்க. பவுலினுடைய கைக்குட்டை. திருத்தூதர் பணிகள் 19:11 வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 19:11. பவுல் வழியாக கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்து வந்தார். அவர் உடலிலே பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கின. புரிஞ்சுக்கிறீங்களா? இத கைக்கொட்ட பவுல் என்கிற மனிதனுடைய கைக்கொட்ட நோயாளிகளுடைய உடம்புல பட்டவுடனே அவர்களுடைய நோய் குணமாச்சு. இது எங்க நடந்தது பார்த்திருக்கிறோம், நம்ம இயேசுவிடத்தில் பார்த்திருக்கிறோம். பைபிள் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, என்னை நம்புகிறவன் முடிய என்னை நம்புகிறவன் என்னிலும் பெரியவற்றை செய்வான். எது சொல்லுது? வசனம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புகிறவன், யார் ஒருவர் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்கள் இயேசுவை காட்டிலும் பெரிதானவற்றை செய்வார்கள். இந்த பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை மீது நம்பிக்கை கொண்ட, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட பவுலினுடைய கைக்குட்டை அற்புதத்தை செய்தது. அந்த பவுலினுடைய தலையிலே திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மணிமுடி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தலையிலே எப்படிப்பட்ட மணிமுடி இருக்கிறது? நம்முடைய தலையிலே எப்படிப்பட்ட மணிமுடி இருக்கிறது? இந்த மணிமுடியை நாம கண்டு அனுபவிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? மணிமுடியை நாம கண்டு அனுபவிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? எடுத்து வாசிங்க, திருப்பி லேவியர் புத்தகம் 26:12. லேவியர் 26:12. உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தம்
நமக்குள்ள வந்துடுச்சுன்னு வைங்களேன், நமக்குள்ள இருக்கக்கூடிய மணிமுடி என்னதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கக்கூடிய மணிமுடி என்ன, இது போல தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு தேர்தல் காலம். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கூட்டணிகளுக்காக, ஒவ்வொரு சீட்டுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு? தங்களுடைய இருத்தலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. நாங்களும் தமிழ்நாட்டில் கட்சியை வச்சிருக்கிறோம், எங்களுக்கும் கட்சி இருக்குது, எங்களுக்கும் பின்னணியில் மனிதர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பின்னாலேயும் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத காண்பிப்பதற்காக, அந்த ஒப்பந்தத்திற்காக இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொருத்தரே பேசிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நமக்கு பின்னால யார் இருக்கிறா? யார் இருக்கணும்? யார் இருக்கிறா? அதான் பார்த்தோம். நான் உங்களிடையே உலவி, நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். அப்படி ஆகும்போது என்னுடைய மணிமுடி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன்னா, எனக்குள்ள கடவுள் உலவுகிறாரா? கடவுள் எங்கெல்லாம் உலவுவார் தெரியுமா? எடுத்து வாசிங்க, கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 6:16 எடுங்க. 2 கொரிந்தியர் 6:16. டைம் இருக்கிறதுனால இல்லாதனால கொஞ்சம் வேகமா போக வருங்க. நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள். எல்லாம் வல்ல ஆண்டவர். எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவாக இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் என் மத்தியிலே உலவுவார், என் நடுவிலே உலவுவார். ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்சாரு. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த போது அவங்களுக்குள்ள பாவம் இல்லாம இருந்துச்சு. பாவம் இல்லாத இருந்த நிலைமையிலேயே, எடுத்து வாசிங்க தொடக்க நூல் புத்தகம் 3:8 வாசிங்க. மென் காற்று வீசிய பொழுது தோட்டத்தில் ஆண்டவருடைய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டது. மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவருடைய கடவுளின் இல்ல அதுக்கு முன்னாடி வரும் நான் சொல்றது. ஓகே, நான் சொல்றது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அங்க ஏதேனிலே ஆதாம் ஏவாளோடு ஏதேனிலே உலாவினார். நம்ம முந்தின வசனத்துல பார்த்தோம், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான உறவு தகப்பன் பிள்ளைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுமான உறவாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் நம் நடுவே உலாவுவார். அப்புறம் ஆண்டவர் எங்க உலவுவாரா? எடுத்து வாசிங்க. ஆண்டவர் எங்க உலவுவாரா? ஆமோஸ் புத்தகம் 4:13. ஆமோஸ் புத்தகம் 4:13. ஆமோஸ் புத்தகம் 4:13. ஏனெனில் எப்படி கடைசில நிலத்தின் உயர்ந்த இடங்களில் உலாவுபவர். அவர் எங்கெல்லாம் உலவுவாரா? முதல்ல தம் பிள்ளைகளோடு உலவுவார். கடைசியில் கேட்பேன், சொல்லணும். முதல்ல தன்னுடைய பிள்ளைகளோடு உலவுவார். 2வது
உயர்ந்த இடங்களில் உலவுவார். இப்படிதான் சொல்லுது வசனம். கடைசியாக வாசிங்க, கடைசியில் உள்ள மட்டும். உயர்ந்த இடங்களில் உலவுவார். ஓகே, அடுத்து மார்க் 11:27. முதல்ல பிள்ளைகளிடத்திலே, அடுத்து உயர்ந்த இடங்களிலே, அடுத்து மார்க் 11:27. மார்க் 11:27. இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்தார். எங்க எங்க ஆலயத்தில். ஆண்டவர் எங்க உலவுவாரா? அடுத்து ஆலயத்துல. முதல்ல மக்களுக்குள்ள, ரெண்டாவது உயர்ந்த இடத்துல, அடுத்து ஆலயத்துக்குள்ள. அடுத்து வாசிங்க, இணை சட்டம் 23:14. இணை சட்டம் 23:14. அடுத்து எங்க உலவுவாரா? ஏன்னா உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும், ஹலோ நல்லா கவனிங்க, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடத்திலே ஒப்படைக்கவும் பாளையத்திலே உலவுவார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ எங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறியோ அங்க உன் நடுவில் ஆண்டவர் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரிக்கும் உங்க வீட்டுக்கும் இடையிலையா? உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே எந்தெந்த காரியங்கள், கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறதோ அந்தந்த போராட்டங்களிலே உங்களுக்கு உதவியாக அந்த கிரியைகளை முறியடிக்கும்படி உங்கள் மத்தியிலே உலவுவார். புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடனான போரில் ஆண்டவர் உலவுவார். எத்தனை சொல்லிருங்க? 4. போரில் உலவுவார். அடுத்து நிறைய இருக்கு, நேரம் ஆயிரும். ஓகே, அடுத்து வாசிங்க, இதை மட்டும் முடிச்சுக்கிறோம். யோவான், வேண்டாம், இணைச்சிட்டம் எடுங்க. ஓகே, யோவான் 10:23. யோவான் 10:23 முடிச்சு. யோவான் 10:23. கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன இருக்கிறோம்? மண்டபத்தில் யார் இருப்பா? முதல்ல கோயிலுக்கு ஒரு கூட்டம் வரும், கடைசியாக ஒரு கூட்டம் வரும். இந்த முதல்ல வந்த கூட்டம்லாம் எங்கே போயிடும்? உள்ளே போயிடும். அதுலேயும் 1-2 கூட்டம் கோயிலுக்குள்ள எவ்வளோதான் இடம் இருந்தாலும் வெளியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஆனாலும் இந்த கூட்டங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கும் மனசிராது, கோயிலையும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா கோயில்ல உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இந்த மாதிரியான கூட்டங்கள். எதுக்கு அடையாளம்னா, அவருடைய பாதத்துல போய் காத்திருப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை. அவர் பாதத்துல போய், நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னத்தையோ கெட்டி மலையை இழுக்கிறோம், வந்தா மலை, இல்லைன்னா சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரியான கேசஸ் இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்க. இங்க உங்களை சொல்லல, அங்க வேற ஊர்ல கோயில்ல உட்காந்துருக்க மண்டபத்தில் உள்ள விஷயம். இந்த வசனம் சொல்லுது, காத்திருக்கிறவர்களினுடைய மத்தியில் ஆண்டவர் உலவுவார். எத்தனை சொல்லியிருக்கோம்? என்னெல்லாம்? பிள்ளைகள் மத்தியில், உயர்ந்த இடங்களில், ஆலயத்தில், மக்களிடத்திலான போரில், மண்டபத்தில், காத்திருக்கிற இடத்தில். புரிஞ்சிடுங்க.
இன்னைக்கு இந்த 5ம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுன்னா நம்முடைய மணிமுடி வெளிப்படும். எதுவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் திருப்பியும் சொல்றேன், நம்முடைய ஒவ்வொருவர் மீதும் ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாய் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்க மேல ஒரு விசேஷித்த அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை நோக்கி ஓட நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய மணிமுடியை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு ஏற்ற ஓடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுடையவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். சிலரை இறைவாக்கினர்களாகவும், சிலரை திருத்தூதர்களாகவும், சிலரை நற்செய்தியாளர்களாகவும், சிலரை ஆசிரியர்களாகவும், போதகர்களாகவும், ஆண்டவர் சிலரை ஆயர்களாகவும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன், உங்க சிரசின் மேல் ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆளுகை வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஆளுகையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆளுகையை கண்டுபிடிச்சிட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த 5 விஷயங்கள். ஆண்டவரோடு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவு என்கிற நிலைமைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கட்டும். 1. ரெண்டாவது என்ன சொன்ன? உயர்ந்த இடத்திலே ஆண்டவரை வையுங்கள். உயர்ந்த இடத்திலே உங்களுடைய கணவனை அல்ல, உங்களுடைய பிள்ளைகளை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, உங்களுடைய வாழ்க்கை ஆடம்பரங்களை அல்ல, எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் மட்டுமே என்கிற உயர்ந்த இடத்தை ஆண்டவருக்கு மட்டும் கொடுங்கள். 3வது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆலயத்திலே இருக்கேன்னு சொல்றாரு. நீங்கள், வேதம் இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்களே ஆண்டவருடைய ஆலயம், ஆலயமாக நீங்கள் மாறுங்கள். அடுத்து, பாளையத்தில் உங்களுடனான போரில், அவர் உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையிலான போரில் ஆண்டவரை தேடுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையிலான போர்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான சண்டை இல்லை, உங்க ஊர்க்காரங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான சண்டை இல்லை. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆண்டவரை தேடுங்கள். என்ன ஆவிக்குரிய யுத்தம்? வேதம் சொல்லுகிறது, நான் பலவீனமான மனிதன், நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்கிறது என்னுடைய உடம்பு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் இதை செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனாலும் அதை செய்து விடுகிறேன். இதான் என்னுடைய பலகீனம். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய போராட்டம். இதை தூண்டுறது யாருன்னா என் மாம்சமோ சாத்தானுடைய போராட்டமும் கிரியைகளும். இதுல ஜெயிப்பதற்கான வழிதான் ஆண்டவர் எனக்காக போராடுதல் என்கிற நிலைமை. இதை ஜெயிக்கிறதுக்கு மனிதர்களால் முடியாது, ஆண்டவரால் முடியும். எனக்கு காலையில் எழுந்திருச்சு 12 மணி ஆகிறதுக்குள்ள என் கை நடுங்குது. உண்மைதான். இதை ஜெயிக்கிறதுக்கு உங்களால முடியாது, ஆண்டவரால முடியும். உங்க கணவன் அந்த 12 மணி ஆகிறதுக்குள்ள நடுங்குது கணவனுக்கு, உங்க கணவனால் அதை ஜெயிக்க முடியாது, ஆண்டவரால் அதை ஜெயிக்க பண்ண முடியும். போதுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக இருப்பார். கடைசி என்ன சொன்னேன்? மண்டபத்தில் ஆண்டவருக்காக சில விஷயங்களை காத்திருக்கணும், விட்டு கொடுக்கணும். சில விஷயங்களை எல்லாத்துலயும் நான் நினைச்சதே நடக்கணும், நான் நினைச்சது அப்படியே நடந்துடணும் இல்ல. என் விருப்பம் அல்ல,
உன் விருப்பம் சொல்லிட்டு சில பரிபூரணமாய் உங்களை விட்டு கொடுக்கும்போது, போன வாரம் அந்த ஃபாதரோட சர்மன் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, யூடியூப்ல பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபாதர் சொல்லுவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அது கிடைக்கல, ஏன்னா உங்களுக்கு சுத்தமான தாங்க ஆண்டவரே அப்படின்னா எதுக்காக கேட்போமா? கிடைக்கோ கிடைக்கலையோங்கிற கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் உங்க சித்தம், ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு முடிச்சுக்கிடுவோமா நம்ம? அது இல்லை, அது இல்லை. ஆண்டவருடைய திருவுளம் அறிந்து நம்ம கேட்கிறது. ஆண்டவருடைய திருவுளத்திற்கு நம்முடைய வாழ்க்கையே அர்ப்பணிப்போம். நான் ஜெபத்துல சொல்லல, நம்முடைய ஆண்டவருடைய திருச்சித்தத்திற்கு என்ன நடக்குதோ உமக்காக ஆண்டவரை நோக்குகிறது. இந்த 5 விஷயங்களையும் செய்கின்ற பொழுது என் மேல இருக்கக்கூடிய அழைப்பை நான் புரிந்து கொள்ளுவேன், நான் நன்மைகளை பெற்றுக் கொள்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல ஆண்டவருடைய அழைப்பு ஒரு விசேஷித்தமான அழைப்பு? நான் நம்புறேன். இந்த நாள்ல ஆண்டவர் என் மேல வைத்திருக்கக்கூடிய அழைப்பை அறிந்து கொண்டு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க முழந்தாள் படி இடுவீர்களா? ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நற்கருணை ஆராதனைக்குள்ளாய் கடந்து சொல்ல போகிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னை உங்க கையில தந்துடுறோம்ப்பா. அவன் மீதிலோ அவனுடைய மணி முடி ஒளி வீசும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எங்க சிரசில வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் அபிஷேகமும் நாங்கள் அழைப்பையும் நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காக எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவிலே நாங்கள் வளரவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கவும், நீர் எங்களுக்காக போராடுகிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கவும், உம்முடைய செயல்பாடுகளுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காத்திருக்கவும், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் ஒன்றே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காகவும் எங்களை பரிபூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மீது ஆளுகை செய்யும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய இந்த தவக்காலங்களிலே இதை நாங்கள் தேடி கண்டுகொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மாண்புய வருணனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதரிதரை அறிய குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீத்தின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி
ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலன்களை இடைவிடாமல் உயிர்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.